என்ன சாப்பிடுற? Gobi 65. யார் பண்ணது? அதான் பண்ணேன். எப்படி? இந்த வீடியோ பார்த்து தான் பண்ணேன். இந்த மாதிரி Gobi 65 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ்ல எப்படி பண்ணலாம்ங்கறத வாங்க பார்க்கலாம். இப்போ ஸ்டெப் 1 வந்து நம்ம பிளான்ச் பண்ண போறோம் காலிஃப்ளவரை. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் ஹாட் வாட்டர்ல ஒரு டீஸ்பூன் சால்ட் அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி வந்து போட்டு காலிஃப்ளவர் வந்து பைட் சைஸ்ல கட் பண்ணி வச்சிருந்தேன். அதையும் அதில் போட்டு ஜஸ்ட் 1 மினிட்டுக்கு பிளான்ச் பண்ண போறோம். அதுக்கு மேலே பண்ணக்கூடாது, பண்ணீங்கன்னா சாகி ஆகிடும் காலிஃப்ளவர், அப்புறம் கிறிஸ்பியாக காலிஃப்ளவர் வராது. இப்போ வந்து 1 மினிட்டுக்கு காலிஃப்ளவர் பிளான்ச் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். இப்போ மேரினேஷனுக்கு என்னென்ன தேவைங்கிறது இப்போ பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மைதா போட போகிறோம். அது 2 tablespoons ஆஃப் மைதா வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அடுத்தது வந்து ரைஸ் ஃப்ளார் போட போகிறோம். 3 tablespoon ரைஸ் ஃப்ளார். ஸோ நெக்ஸ்ட் வந்து 1 teaspoon கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ 1 teaspoon காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணலாம். அப்புறம் கொஞ்சம் ஓமம் போட்டுக்கலாம், இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயம், அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன். சால்ட் நம்ம ஆல்ரெடி வந்து காலிஃப்ளவரில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் ஹாட் ஆயில் கொஞ்சமாக வந்து விட போகிறோம். ஸோ தட் இந்த மசாலாலாம் நல்லா பிளெண்ட் ஆகி சூப்பராக இருக்கும். அப்புறம் இங்கே லெமன் வச்சுருக்கேன், அதையும் நம்ம புரிஞ்சிக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் போட்டதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப வாட்டரியாக இருக்கக்கூடாது, ஸோ அதனால் கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். ஸோ அதனால் கம்மியாக வாட்டர் ஃபஸ்ட்டு விட்டுக்கோங்க. இதில் கரம் மசாலா போட மறந்துட்டேன், ஸோ அதை நம்ம இப்போ ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 1/4 டீஸ்பூன் போட்டால் போகிறோம். இந்த மாதிரி போரிங் கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து பேஸ்ட்டை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம காலிஃப்ளவர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ மொத்தமாக இது எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறது இல்லை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு டாஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பேட்ச் ஆட் பண்ணி ஸோ தட் ஈவனாக வந்து காலிஃப்ளவரில் கோட் ஆகும். இதுக்கப்புறமா வந்து ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து மேரினேட் பண்ண போகிறோம். இதோட சேர்த்து இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து 10 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம தேர்ட் ஸ்டெப் பார்க்கலாம், ஃப்ரைங் தி மேரினேட்டட் கோபி. ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எவ்ரி டைம் நீங்கள் கோபி போடும் போது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. ஸோ தட் ஈவனாக எல்லா இடத்துலையும் மசாலாஸ் கோட் ஆகிருக்கும். ஸோ இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிட்டு, ஸோ நம்ம இப்போ ஒரு பீஸாக வந்து காலிஃப்ளவர் போட ஆரம்பிக்கலாம். அட் அ டைம் நிறைய காலிஃப்ளவர் போட வேணாம், கம்மியாகவே போடலாம். அப்போ தான் வந்து நல்லா ஃப்ரை ஆகும், இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டின்டும். ஸோ இந்த மாதிரி செப்பரேட்டாக போட்டுக்கலாம். ஸோ இப்போ இது கொஞ்சம் ஸ்லோவாக வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஸோ ஈக்குவலாக வந்து எல்லா சைட்லேயும் நல்லா ஃப்ரை ஆகும். ஸோ செமையாக ப்ரௌன் ஆகிடுது. டேஸ்டியான கோபி 65 ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு.